எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கவங்க பொட்டியை திருடத்தான் வந்திருக்கான்னு நீங்கள் முடிவெடுத்துறா, கடைசியில் அவன் தூங்கிடுவான், நீங்கள் தூங்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், பொட்டியே போனாலும் போட்டு ஒரு நாள் தூக்கமாவது நிம்மதியாக இருக்கட்டுமே. நான் ஒரு முறை இது மாதிரி வெளியூருக்கு ட்ரெயினில் வரப்போ ஒருத்தர் எனக்கு எதிர்த்தாப்புல உட்காந்தார், கொஞ்சம் பெரியவர். அவர் என்னை பார்த்தாரு, சிரித்தார். நானும் அவரை பார்த்தேன், சிரித்தேன். நாமளாம் நினச்சிக்கோம்ல, நமக்கு நம்மளை அவர் தெரியுங்கிற கணக்கில் நான் சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நேரம் ஆச்சு. அவர் என்ன, நான் ஒரு புக்கு வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ட்ரெயின்லலாம் பெருசாக தூக்கம் வராது, அந்த மாதிரி இருக்கும். அது இந்த அடைச்சாப்பில் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். அவர் என்ன சொன்னார், தம்பி எப்போ படிப்பீங்க அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நான் சத்தனை நான் லைட் ஆஃப் பண்ணிடுங்க, இந்த இப்படி திருப்பினோடனே அந்த உள்ளே இருக்குது தெரியுமா, இப்படி ஓப்பன் பண்ணால் லைட்டாக சின்னதாக ஒரு லைட்டு வரும், அந்த புக்கு ரீடிங்காகவே ட்ரெயினில் இருக்கும். நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இல்லை தம்பி நீங்கள் படிங்க, நான் முழிச்சிருக்கேன். நான் படிக்கிறதுக்கு இவரது முழிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு நான் அந்த வெளிச்சத்தையும் கம்மியாக வச்சு அதுக்கிட்ட பக்கத்தில் வச்சு நான் படிச்சுட்டே வந்தேன். அவர் என்ன பார்க்குறாரு, அவர் பொட்டியே பார்க்குறாரு, அந்த லைட்டை பார்க்குறாரு. அப்புறம் தான் எனக்கு புரியுது, ஓ நான் பொட்டியை திருடிடுவேன் அப்படின்னு தான் நம்மளை தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரோ அப்படின்னு. இடையில அவர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தாரு. இப்போ எனக்கு அவர் மேலே சந்தேகம் வந்துச்சு. இந்த ஆள் ஒருவேளை நம்மளை குத்தி கொண்டு விடுவானோ அப்படின்ட்டு, நம்ம பொட்டியில் ஒன்றும் பெருசாகவும் இல்லையே அப்படின்ட்டு. இப்போ அவருக்கு என்னன்னு கேட்டால், அவர் கையில் ஒரு சங்கிலியும் பூட்டு வச்சுருக்காருங்க. அதை நான் பார்க்காத நேரம் போட்டு பூட்டிடுறேன். அதுக்கு அவர் காத்திருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பை தரணும்னு வராத பாத்ரூம் வருதுன்னு எந்திரிச்சு நான் போனேன். வந்து பார்த்தா அந்த பொட்டியை பூட்டி அது மேலே ஒரு காலை வச்சு உட்காந்தே இருக்காரு. அதுக்கப்புறம் என் மேலே நம்பிக்கை இல்லை. சரி, நம்மளை சாதாரண ஆளாக அவர் நினச்சிட்டேன், நம்ம யாருன்னு அவர்கிட்ட சொல்லுவோம். அப்போ அவருக்கு நம்பிக்கை வந்துடும். அப்படின்ட்டு, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். ஏன் தெரியாம, நீ என்ன நல்லா வருவீங்களே கோபிநாத்தனே நீங்கள் அப்படின்னாரு. ஆமாம், அப்போ அப்படியும் தான் நான் பொட்டி எடுத்துட்டு நீ நம்புற. அந்த சோகத்தில் நீ தூங்கிட்டேங்க. நான் காலையில் எந்திரிச்சு பார்த்தேன், அந்த பொட்டி மேலே கால் வச்சு மணிக்கே தூங்கினாருங்க அவர். அந்த பொட்டியில் என்ன இருக்குங்கிற ஆசை எனக்கு வந்துருச்சு. அப்போ எதில் இருக்கவன் திருடன்னு முடிவு விட்டா அவங்களுக்கு நிம்மதி போயிடும், எதில் இருக்கவன் கொலகாரன் முடிவு விட்டா நிம்மதி போயிடும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம மேலே கோபமாக தான் இருக்கான்னு அவங்க நிம்மதி போயிடும். இந்த உலகம் நல்லதுன்னு முதல்ல நம்புங்க.